ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியர் 3வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன என்று பவுல் கேட்கிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம்தான் என்ன என்பதையும் நாம் இந்த செய்தியின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். நியாயப்பிரமாணம் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் நோமோஸ் என்று அழைக்கப்படுகிறது. எபிரேய மொழியில் தோரா என்று சொல்லி அது அழைக்கப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? போதிப்பது அல்லது வழிகாட்டுவது என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய அந்த பெயரை உடையதாக அது இருக்கிறது. நியாயப்பிரமாணம் 10 கற்பனைகளை, அதாவது இந்த பஞ்சாகமம் என்று சொல்லுகிறோமே, முதல் 5 ஆகமங்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள வேறு எந்த கற்பனைகள் இவைகள் எல்லாவற்றையும் இந்த நியாயப்பிரமாணமானது, அதாவது 10 கற்பனைகள் 600க்கு மேற்பட்ட கட்டளைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பவுல் இங்கு கூறும் நியாயப்பிரமாணம் மோசேயின் உடன்படிக்கையில் உள்ள பலிகளின் வகைகளையும் அது உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தை பற்றி மோசே பல காரியங்களை கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது மீறுதல்களினாலே தேவனால் கொடுக்கப்பட்டது, அதாவது பாவமானது தேவனுடைய சித்தத்துக்கு மீறி நடப்பது என்பதை காண்பிக்கும்படியாகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதற்கு கொடுக்கப்பட்டு தேவனுடைய இரக்கம், கிருபை, கிறிஸ்துவின் ரட்சிப்பு ஆகியவற்றின் தேவையை மனிதன் உணர்ந்து கொள்ளவும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் 24 இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது என்று பவுல் எழுதுகிறார். ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவனுடைய சித்தத்தில் எதிலெல்லாம் மீறி நடந்திருக்கிறோம் என்பதை கண்டுகொண்டு அதில் நாம் பரிகாரங்களை செய்கிற பொழுது தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், ஆனால் அதனுடைய பூரணம் கிறிஸ்து தருகிற ஒரு ரட்சிப்பாக அது விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பவுல் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் பரிசுத்தமாயும் நன்மையாயும் நீதியாயும் அது இருந்தாலும், அதை ரோமர் 7:12 எழுதுகிறார், அது ஆவிக்குரிய வாழ்க்கையையோ மனபலத்தையோ கொடுக்க முடியாததாகையால் அது நிறைவுள்ளது அல்ல என்பதுதான் பவுலினுடைய கருத்தாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் பரிசுத்தமாக தான் இருக்குது, நன்மையாக தான் இருக்குது, நீதியாக தான் இருக்குது. ஆனால் அது ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு தர முடிகிறதில்லை, மனபலத்தை நமக்கு தர முடிகிறதில்லை. ஆகவே அது நிறைவுள்ளது அல்ல என்கிற காரியத்தை தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 3வதாக, விசுவாசத்தினால் கிறிஸ்துவின் ரட்சிப்பு வரும் வரை நியாயப்பிரமாணம் தேவனுடைய மக்களுக்கு ஒரு தற்காலிக போதகராக அது செயல்பட்டது என்பதுதான் பவுலினுடைய கருத்து. அவ்வாறாக தம் மக்கள் நடக்க வேண்டிய அவர்களுடைய நடத்தையில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு தெரிவித்து கொண்டே இருந்தது. மனிதர்கள் பாவங்கள் மூடப்படும்படி செலுத்தப்படும் இரத்த பலிக்கான ஏற்பாடுகளை அந்த நியாயப்பிரமாணமானது செய்து கொடுத்து கொண்டே இருந்ததை லேவியராகமத்தில் நாம் பார்க்க முடியும். பாவ நிவிர்த்திக்கான கிறிஸ்துவின் மரணத்தை அது சுட்டி காட்டியது. எல்லா பலிகளும் அங்கே கிறிஸ்துவின் மரணத்தை குறிக்கிற நிழலாட்டமான பலிகளாகத்தான் அவைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்ததை நாம் பார்க்க முடியும். 4வதாக, நியாயப்பிரமாணம் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறதற்கு நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற ஒரு உபாத்தியாக அது இருக்கிறது என்று வசனம் 24 பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது கிறிஸ்து வந்த பின்பு நியாயப்பிரமாணத்தின் மேற்பார்வையிடும் வேலை முடிந்துவிட்டது. ஆகவே நாம் ரட்சிப்பை நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிதல், பலியிடும் வழக்கம் உட்பட்ட பழைய உடன்படிக்கை ஏற்பாடுகளை தேட வேண்டிய தேவையில்லை. இப்பொழுது ரட்சிப்பு புதிய உடன்படிக்கை ஏற்பாடுகளின்படி, விசேஷமாக இயேசுவின் பாவ நிவிர்த்திக்கான மரணம், மகிமையான உயிர்த்தெழுதல், மேலும் அதன் மூலம் கிறிஸ்துவுக்கு சொந்தமாகும் ஸ்லாக்கியம் ஆகியவற்றை பெற்றுக்கொள்ளுகிறதினால நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. அதனுடைய பணி முடிந்து விட்டது. இனிமேல் நாம் கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியும், பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும், பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட முடியும். தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற கருத்துக்களை கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் தேவனுக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் நம்பிக்கை வைத்து அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல்,
இவைகள் எல்லாமே எனக்காக நான் மரிக்க வேண்டிய இடத்துல மரத்தில் நான் தான் தூக்கப்பட வேண்டும். அவர் தூக்கப்பட்டு எனக்காக சாபமாகி இந்த பூமி வாழ வேண்டும். இந்த பூமியில் உள்ள என் ஜனங்கள் வாழ வேண்டும். அவர்கள் பாவத்தின் சிறையிலிருந்து விடுதலை பெற்று வாழ வேண்டும். சுதந்திரவாளிகளாய் வாழ வேண்டும். நான் கொடுக்கிற சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இயேசு கிறிஸ்து மரித்த அந்த காரியங்களை நம்முடைய வாழ்விலே விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.